அதுக்கு இல்லக்கா, வீடு தேடி வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்காகவாவது நீ அவர்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஆனா அவர் கேட்ட மாதிரி அவரை திட்டாவது செஞ்சிருக்கலாம்ல. இப்ப என்ன, நான் திட்டி அனுப்பணும் இல்ல? இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து திட்டிட்டு வரேன். அக்கா, ஏய் பாரதி, மா, எனக்கு இப்ப அவரை திட்டணும். திட்டினாதான் நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியும். பாரதி, விடுங்க. ஏய் அக்கா, அக்காக்கு என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க? அவ மனசுல இருக்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் நீங்க போலையா? மனசு கேட்கல. அதான் ஆதித்யாவை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடட்டுமா? ஏ, இது வரைக்கும் உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? திரும்பவும் நாங்க கஷ்டப்படணுமா? ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அத பண்ணா என்ன ஆகும், அதனால என்ன பாதிப்பு வரும்னு யோசிச்சு பண்ணணும். ஏதோ நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு போக கூடாது. ஏங்க, தியா அழுதா, ஏன் அழறன்னு கேட்டேன். ஆதித்யா பயமுறுத்திட்டான்னு சொன்னா. சரி, நாமளும் பதிலுக்கு பயமுறுத்துவோன்னு சொன்னேன். அதனால தான் இப்படி பண்ணேன். அதுக்கு ஏதோ கொலை செஞ்ச மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அது சரி, அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அத மன்னிக்காம நீங்களும் பதிலுக்கு தப்பு பண்ணித்தானே தண்டிப்பீங்க. உங்களுக்குலாம் இது புதுசு இல்லையே. ஏங்க, நான் ஏதோ டெய்லி தப்பு பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன், நீங்க பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு நான் அப்படி பண்ணது தப்பு தான். அதனால ஆதித்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கஷ்டமா தான் இருக்கு. நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடி திரும்பவும் இன்னொரு தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. போதுங்க, போதும். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே போதும். உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எதுவும் மாற போறதும் இல்ல, அதை நாங்க மறக்க போறதும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் குழந்தைங்க முன்னாடி வந்து நிக்காதீங்க ப்ளீஸ். நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தப்பா நான் பண்ணிட்டேன். தப்புக்கு என்ன சைஸ் வேண்டியிருக்கு? தப்புன்னா அது தப்புதான். செய்யற தப்போட அளவு சின்னதா இருந்தாலும் அதனால வர பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? அவ்வளோ ஈஸியா நடந்த எல்லாத்தையுமே மாத்திர முடியாது. நடந்தது நடந்ததுதான், அழுதது அழுததுதான். பட்ட கஷ்டம்லாம் எதுவும் மாற போறதில்ல. இழந்த சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வரப்போறதும் இல்ல. நீங்க எனக்கு என்னமோ நீங்கள் வேற எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. நான் பயமுறுத்தினதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்கன்னு எனக்கு தோணலை. உங்களுக்கும் எனக்கும் வேற ஏதோ கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்கள் வேற எதையோ மனசில் வச்சுக்கிட்டு தானே என்னை இப்படி திட்டுறீங்க. நீங்க செஞ்ச தப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கு, வேற எதுவும் இல்ல. திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறேன், மருந்து போடுறேன்னு சொல்லி ஏன் முன்னாடியும் நிக்காதீங்க, என் குழந்தைங்க முன்னாடியும் நிக்காதீங்க. உங்களை நான் பார்த்தது பாக்குறது இதெல்லாமே இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வராதீங்க, போயிடுங்க. இவங்க இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரியா நம்ம தப்பு பண்ணிட்டோம். பிராங்க் பண்ண அவன் மயங்கிட்டான். உடனே டாக்டரை வர சொல்லி பார்த்தாச்சு. இவங்களும் வந்துட்டாங்க. நானும் மன்னிப்பு கேட்டேன். அப்போ அவங்க எதுவுமே பேசல. இப்போ உள்ள போய் மன்னிப்பு கேட்டப்பவும் எதுவுமே பேசல.
ஆனா இப்போ மட்டும் எதுக்கு இங்க வந்து இந்த அளவுக்கு திட்டிட்டு போறாங்க? ச்சே. ஏய் பேசு. ஏய் தமிழ், நீ பேசு. மனோ மனோ வரக்கா. என்னக்கா? மனோ ஆதித்யாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுரு. சரி. பாரதி, நீ தானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. இப்ப என்ன மனோவை கூட்டிட்டு போ சொல்ற? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. டேய் நீ கூட்டிட்டு கிளம்பு. சரிக்கா. மாப்ள வாடா. பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே மா, பாய். அக்கா பாய் பாய். பாட்டி பாய் பாய். பாய். வரம்மா. வரக்கா. இப்ப பேசுங்க. இது வரைக்கும் 3 பேரும் ஜாடையிலேயே பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத நான் கவனிச்சிட்டேன். சொல்லுங்க. என்ன சொல்றதா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. கேட்டு முடிச்சிட்டு நான் ஆபீஸ் போய்க்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்ல பாரதி. நீ ஆபீஸ் கிளம்பு. நான் போனதுக்கு அப்புறம் நீங்களா பேசி குழம்புறதுக்கு பதிலா இப்பவே பேசி கிளியர் ஆயிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி, நீ ஆபீஸ் கிளம்பு. எதுக்குமா நடிக்கிறீங்க? நீங்க 3 பேரும் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் தெரியுதுல, அப்ப நீயே சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்ன பாக்குற? நேத்து ஆதி வந்ததுல இருந்து எங்க 3 பேர் மனசு ஒன்னதான் யோசிச்சுட்டு இருக்கு. அது என்னன்னு உனக்கும் தெரியும். தெரியும் பாட்டி. ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த 5 வருஷத்துல நீங்க என்கிட்ட அதிகமா கேட்டது அது மட்டும்தான். நானும் ஒவ்வொரு தடவையும் என் பதில சொல்லிட்டே தான் இருக்கேன். இப்பவும் அதே பதில் தான் சொல்ல போறேன். எதுக்கு பாரதி இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? இதுக்கு பேர் பிடிவாதம் இல்லம்மா, வாழ்க்கையில வலிய மட்டுமே பார்த்தவங்களோட ஆதங்கம். எப்படிம்மா என்ன திரும்பவும் ஆதியை ஏத்துக்கிட்டு வாழ சொல்றீங்க? அவர் இல்லாத இந்த 5 வருஷத்துல என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சேன், அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தேன். நீங்களும் அதெல்லாம் பாத்தீங்கல்ல. அதெல்லாம் புரியுது பாரதி. ஆனா அதுக்காக நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? இதுக்கு மேல கேடுறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? அப்படிலாம் சொல்லாத பாரதி. ஆதியும் நீயும் திரும்ப சேர்ந்து வாழ்ந்தா இழந்த எல்லாமே திரும்ப கிடைச்சிடும். மா, நீங்க எல்லாருமே புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவர் ஒன்னும் என் கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போல.
என்னையும் என் குழந்தைங்களையும் சுத்தமா மறந்துட்டு போயிருக்காரு. மொத்தமா வெறுத்துட்டு போயிருக்காருமா. இப்ப கூட அவருக்கு நம்ம யாரையுமே யாருன்னு தெரியாம தானே இருக்காரு. அவரை போய் எப்படிமா? மறந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகம் வர வைக்க முயற்சி பண்ணலாம்லம்மா. நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா தமிழ்? அன்னைக்கு இந்த ஆதித்யா என் வயித்துல இருக்கும்போது உன்னையும் என்னையும் ரோட்ல விட்டுட்டு போனாரே, நீ கூட மறந்துட்டியா? எனக்கு அவர் வேண்டாம். இனிமே அவரை பத்தி நீங்களும் பேச வேணாம். நேத்து அவர் வந்தது ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு எல்லாரும் மறந்துடுவோம். ப்ளீஸ், இனிமே அத பத்தி யாரும் யோசிக்க வேணாம். இது நம்ம குடும்பம். தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் நான் அம்மாவா இருப்பேன். எனக்கும் மனோவுக்கும் நீங்க அம்மாவா இருக்கீங்க. உங்களுக்கு பாட்டி அம்மாவா இருக்காங்க. இது போதுமா? நமக்குள்ள வேற யாரும் வர வேணாம். ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் நான் ஃபோன் பண்றேன். எல்லாரும் ரெடியா இருங்க, கோயிலுக்கு போலாம். தமிழ், சும்மா விளையாடிட்டு இருக்காம எக்ஸாம்க்கு படி. நான் வந்ததும் நீ படிச்சதெல்லாம் செக் பண்ணுவேன். பாட்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. அம்மா, போயிட்டு வரேன். உங்களெல்லாம் நம்பவே முடியாது. எனக்கு 3 பேர் சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? என்ன சத்தியம்? ஆதிதான் அப்பான்னு ஆதித்யாவுக்கும் மனோவுக்கும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? மனோவுக்கும் ஆதித்யாவுக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க. இப்ப நீங்க சத்தியம் பண்ணல, இப்ப போறேன்னா திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டேன். சத்தியமா தம்பிக்கும் மாமாக்கும் ஆதி அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். நீங்களும் சத்தியம் பண்ணுங்க. அது நான் இன்னும் பல்லு தேய்க்கல, குளிக்கல, ஏன் இன்னும் சாமிக்கு கூட விளக்கேத்தல. நான் வேணா பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு சாயந்தரமா சத்தியம் பண்ணவா? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிறதுலயே நீங்க தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஒழுங்கா சத்தியம் பண்ணுங்க. என்ன பாரதி, நான் தான் சாயந்தரம் பண்றேன்னு சொல்றல. முடியாது, இப்பவே பண்ணுங்க. சரி, அந்த ஆதி பையனை பத்தி என் பேரகிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் போதுமா? என்கிட்ட 3 பேரும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், இந்த காஃபி குடிச்சிட்டு பாடி. தமிழ், பரீட்சைக்கு படிக்காம என்னத்தை படிச்சிட்டு இருக்க? தமிழ், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாத, குடு. என்ன லட்சுமி, ஏன் அழுதுட்டு இருக்கா? ஆதி இவளுக்கு எழுதி கொடுத்தத பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஆமா, கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டு இப்படி எழுதி வச்சா மட்டும் இனிக்குமாக்கும் பாடுபாவி பையன். இதுல என்ன எழுதிருக்கான்னு பாருங்க அத்தை. சாவை தவிர வேற எதுவுமே உன்னையும் என்னையும் பிரிக்காது தமிழ். ஆமா, அவ அப்படியே இருந்து கிழிச்சிட்டான். அதை தூக்கி அங்கிட்டு போடு லட்சுமி. ஏண்டி, இந்த அளவுக்கு உங்க அப்பனை உனக்கு பிடிச்சிருக்கே, அப்புறம் எதுக்கடி உங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த? எங்க அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேன் தானே சத்தியம் பண்ணேன். எங்க அப்பா வேணான்னு சத்தியம் பண்ணலையே. நாம சொல்லலைன்னா ஆதித்யாக்கு தெரியாமலே இருந்துருமா என்ன?
தெரியணும்னு இருந்தா தெரிஞ்சுதானே ஆகணும். அவனுக்கும் ஒரு நாள் தெரியும். ஏய், நாம சொல்லாம எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன் நேத்திக்கு நம்ம சொல்லி அப்பா இங்க வந்தாரு. அவர் திரும்பி நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருக்க போய் தானே வந்திருக்காரு. அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்தியா? காலையிலே சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கா. ஏய், சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரிடி. 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4000 பொய் சத்தியம் கூட பண்ணலாம். என்ன 2 பேரும் பாக்குறீங்க? ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழ்றது கொடுமைன்னா, பிள்ளைங்க அப்பா இல்லாம வாழ்றது அதை விட கொடுமை. அத்தை, ஆதித்யாக்கு நம்ம தான் உண்மையை சொன்னோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். பாரதி என்ன ஆட்டம் போடுவான்னு உங்களுக்கும் தெரியும்ல. நாம ஏண்டி சொல்ல போறோம்? ஆதியையே தேடி வர வச்சா அவனுக்கு மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவனே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான்ல. லட்சுமி, மரம் சும்மாதான் இருக்கும், காத்து அடிச்சாதான் ஆடும். நாம தான் காத்தடிக்க வைக்கணும். எனக்கு எல்லாம் சரிதான். ஆனா பாரதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அது தெரியும் போது பாத்துக்கலாம் லட்சுமி. இப்ப நம்ம வேலை ஆதிக்கு எப்படியாவது அவனுக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் வர வைக்கிறது மட்டும்தான். அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போற? வேற என்ன பண்ண சொல்ற மித்ரா? ஆதியும் நீ இங்கேயே இருக்கணும்னு சொன்னா நீங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. என் தங்கச்சியை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையாண்ணா? நானும் ஆதியை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமாவே இருக்கான். நீ சொல்லி ஆதி கேட்காம இருப்பாரா? இந்த விஷயத்தை மட்டும் அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பணுமா? அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது இருக்கலாம்ல. சரி, 3 மாசத்துக்கு வேணா நாங்க இங்க இருக்க ட்ரை பண்றேன். நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணா, நீ கேட்டு நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு கண்டிஷன். இங்க பாரு, ஆதிய ஃபோர்ஸ் பண்ணிலாம் என்னால இங்க இருக்க வைக்க முடியாது. அவரே அவர் வாயால இங்க இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். அவர் நானே இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ரீசன் வேணுமே. சரி, நான் ஒன்னு சொல்றேன், அது சரியா வருமான்னு பாரு. நம்ம கம்பெனில புதுசா ஒரு பார்ட்டி வேர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதோட லான்ச்சிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆதிக்கும் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ என்னால அதை சரியா பண்ண முடியலன்னு சொன்னா ஆதி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் அதை லான்ச் பண்ணி கொடுத்து ப்ராடக்ட் சேல் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து போங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? சூப்பர் ஐடியாண்ணா, செம்மையா என்ன ஒர்க் idea? ஆகும். என்ன ஒர்க் அவுட் ஆகும்? சொல்லு மித்ரா, உன்னதான் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, அண்ணா புதுசா ஒரு பார்ட்டி வேர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாரா? ஓ வாவ், கங்க்ராட்ஸ். அட நீங்க வேற சும்மா இருங்க ஆதி. நானே அதை எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தெரியாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஆமா, உங்களுக்கு இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மித்ரா சொன்னா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வேற இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ என்னடான்னா நீங்க உடனே அமெரிக்கா போறேன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்போ என்னாலதான் இந்த அப்செட்டா? சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அது இருக்கும், ஒரு 7 to 8 crores இருக்கும். எனக்கு ஒரு 3 மாசம் கூட இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆள் போட்டுப்பேன். ஓகே மித்ரா, ஒரு 3 months தானே, இங்க இருந்து இதை முடிச்சு கொடுத்துட்டே போலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் ஆதி. நிஜமாவா? என்னால் நம்பவே முடியல ஆதி. சார், பாரதி கிட்ட சொல்லி அந்த புது செக்ஷன் ஃபைல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்குள்ள என்ன இருக்கு, விடுங்க. ஆதி, இப்ப பாரதி ஃபைல் கொண்டு வருவாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிடுங்க.
கமன். இந்தாங்க சார். பாரதி எங்க? இன்னைக்கு ஃபேக்டரி விசிட் சார், அதனால லஞ்ச் முடிஞ்ச உடனே ஓ கிளம்பிட்டாங்க. சரி, நீங்க போங்க. ஆதி, செக் பண்ணிக்கங்க. பாரதி, அந்த மனோ பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேளுமா. அவன் எப்போ சாப்பிட்டானா பாட்டி, நம்மள சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி. சரி, அப்ப நான் போய் பாத்திரம் கழுவி வச்சுட்டு வந்துடவா? அதை நான் பண்ணி வச்சிடுறேம்மா. நீங்க வேலையை முடிச்சிட்டு போய் தூங்குங்க. எங்க போயிட்டு வர? அம்மா, நவ்யா வீட்டுக்கு போய் புக் வாங்கிட்டு வந்தேன். எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டியா இல்ல அவ கூட சேர்ந்து கதை பேசிட்டு இருந்தியா? அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ம்.